டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இசை பெரியதா மொழி பெரியதா என்ற சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் கவிஞர் வைரமுத்துவுக்கு பதிலடி தரும் விதமாக இசையமைப்பாளர் இளையராஜா வெளியிட்டுள்ள வீடியோ கவனம் பெற்றுள்ளது. அதில் தன் வேலையை தான் சரியாக செய்வதாக விளக்கம் அளித்துள்ளார். தான் இசையமைத்த பாடல்களுக்கு காப்புரிமை கோரி இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ள நிலையில் மொழி பெரியதா இசை பெரியதா என ஒப்பிட்டு வைரமுத்து பேசியது இசை உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. இளையராஜா குறித்து இனிமேல் பேசினால் நடப்பதே வேறு என இளையராஜாவின் சகோதரரும் பாடலாசிரியருமான கங்கை அமரன் வைரமுத்துவிற்கு கண்டனம் தெரிவித்தார். வைரமுத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வசதி இவங்க நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. இந்த விவகாரம் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் கருத்து தெரிவித்த வைரமுத்து, மக்கள் தமக்காக பேசத் தொடங்கிவிட்டதால் கவிஞன் அமைதியாக இருக்கிறேன் என பதிவிட்டது கவனம் பெற்றது. இதனிடையே ரஜினி நடிக்கும் கூலிப்பட டைட்டில் டீசரில் தனது பாடலை பயன்படுத்தியதாக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி காப்புரிமை விவகாரம், மொழியா இசையா விவாதம் என இளையராஜாவை சுற்றி சர்ச்சை புயல் சுழன்றடிக்க அவர் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் இசை ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்ட இளையராஜா சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வீடியோ ஒன்றை பதிவிட்டார். அதில் மற்றவர்களை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தன்னுடைய வழியில் சரியாக சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை. நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். தொடர்ந்து தன்னை பற்றி வீடியோக்கள் வெளிவருவதாக பிறர் சொல்லி தெரிந்து கொண்டதாக கூறிய இளையராஜா அதில் தான் கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு முழு சிம்போனியை எழுதி முடித்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வேண்டியவர்கள் சொல்லுவாங்க. நான் இதிலெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன். பாடல் காப்புரிமை குறித்து பல்வேறு கருத்துகள் உலாவரும் நிலையில் தனது வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என இளையராஜா பேசிய வீடியோவை ரசிகர்கள் பகிர்ந்து அவரை கொண்டாடி வருகின்றனர். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.